காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்தராகும்படி முன் குறித்திருக்கிறார். அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. நல்ல கர்த்தாவே, அன்போடும் பாசத்தோடும் எங்களை வழிநடத்துகிறவரே, உம்மை தேடி வந்திருக்கிறோம். உடைய குணாதிசயங்களை நாங்கள் ஆராயும் போது எவ்வளவு மகிமையாக நாங்கள் வைக்கப்பட்டிருக்கிறோம், மேன்மையாக நடத்தப்படுகிறோம் என்று சொல்லி நாங்கள் நம்ப முடிகிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள் தொடர்ந்து உண்மையிலே நாங்கள் நடை போட முடிகிறது. எங்களுக்காக நீர் முன் குறித்திருக்கிற காரியங்கள் எல்லாம் உலக தோற்றத்திற்கு முன்னே நாங்கள் குற்றமில்லாதவர்கள் என்று நீங்க சொல்லும்படியாக அவ்வளவாக எங்களை முன் குறித்திருக்கிறீர். நாங்கள் பாவிகள் என்று சொல்வதல்ல, பரிசுத்தர்கள் என்று சொல்லி, நீதிமான்கள் என்று சொல்லி நீர் சொல்லும் போது, உன் பாவங்களை நான் நினைப்பதில்லை என்று நீங்க சொல்லும் போது நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம், உமக்கு மகிமையை செலுத்துகிறோம், சமர்ப்பிக்கிறோம். ராஜா, என்னோடு இன்றைக்கு ஆண்டவரே இந்த சத்திய வார்த்தை நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் அழகாக நடத்தும், பாசத்தோடு நடத்தும், தொடர்ந்து காத்துக்கொள்ளும். இயேசு இரட்சகர் மூலமே ஜெபிக்கிறேன் நல்ல தந்தையே, ஆமேன். இந்த நாளுக்குரிய தியானத்தின் தலைப்பு, நேற்றைய தினத்தின் தொடர் செய்தியாக எலியாவின் தேவன் எங்கே என்கிற தலைப்பை எடுத்துக் கொள்வோம். இந்த வார்த்தை எலியா தீர்க்கதரிசியின் சீஷனான எலிசா என்கிற அந்த மனிதர் சொன்ன வார்த்தை தான். எலியா தீர்க்கதரிசி தன்னுடைய ஊழியத்தை முடித்துவிட்டு பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவரோடு உதவி செய்த எலிசா தனியனாய் யோர்தான் நதிக்கரையில் நிற்கிறார். அப்பொழுதுதான் எனக்கு என்ன முடிவு, என் ஊழியத்திற்கு என்ன ஒரு முடிவு என்று ஒருவேளை சவால் விட்டிருந்த சத்ருவானவனை பார்த்து, எலிசாவின் கையிலே எலியாவின் சால்வை இருந்தது.
உள்ளத்திலே எலியாவின் தேவன் மேல் விசுவாசம் இருந்தது. எலியாவை கொண்டு அற்புதங்களை செய்தவர் பட்சபாதம் உடையவர் அல்ல, என்னையும் கொண்டு அற்புதம் செய்வார் என்ற நம்பிக்கையோடு எலியாவின் தேவன் எங்கே என்று கேட்டு தண்ணீரை அடித்தார். அப்பொழுது தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது. தண்ணீர் இரு பக்கமாய் பிரிந்து எலிசா மறுகரை போய் சேர்ந்தார். சவால் முறிந்தது, ஜெயம் கிடைத்தது. எலியாவின் தேவன் எங்கே என்கிற அந்த வார்த்தை என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை தீய மனுஷர்கள் சவால் விட்டுக் கொண்டிருக்கலாம், நோய்கள் சவால் விட்டுக் கொண்டிருக்கலாம், பொருளாதார குறைவு சவால் விட்டுக் கொண்டிருக்கலாம், உங்களை நீங்களே கண்ட்ரோல் பண்ண முடியாத சிச்சுவேஷன்ஸ் உங்களை சவால் விட்டுக் கொண்டிருக்கலாம், செய்வீர்கள் ஏவல்கள் மந்திரவாதங்கள் சவால் விட்டுக் கொண்டிருக்கலாம், தோல்விகள் துயரங்கள் சவால் விட்டுக் கொண்டிருக்கலாம். பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள், கேளுங்கள். எலிசா கேட்டது போல எலியாவின் தேவன் எங்கே? எலியாவின் தேவனை நோக்கி பாருங்கள். நேற்றைய தினத்திலே எலியாவின் தேவன் யார் என்று 2 தலைப்புகளிலே நாம் சிந்தித்தோம். முதலாவதாக அவர் ஜெபத்தை கேட்கிறவர், இரண்டாவதாக அவர் அற்புதமாய் போஷிக்கிறவர் என்று நாம் சிந்தித்தோம். இன்றைக்கு இன்னும் 2 தலைப்புகளிலே எலியாவின் தேவன் மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவர், எலியாவின் தேவன் அக்கினியால் உத்தரவு அருளுகிறவர் என்கிறதை சிந்தித்து ஜெபிப்போம். மரித்தோரை உயிர்ப்பிப்பவர். 1 ராஜாக்கள் 17:22 கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார், பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுள் திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எலியாவின் தேவன் யார்? அவர் உயிர்ப்பிக்கிறவர். மனித சரித்திரத்திலே இறந்த ஒரு மனிதனை உயிரோடு எழுப்ப முடியும் என்பதை செயலிலே முதலில் நிரூபித்து காண்பித்தவர் இந்த எலியா தீர்க்கதரிசிதான். சாரிபாத் விதவையின் மகன் வியாதிப்பட்டு மரித்து போன போது எலியாவின் உள்ளம் உடைந்தது. என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார், பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுள் திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான் என்று 1 ராஜாக்கள் 17:21-22 ஆதாரம் உள்ளது. எலியாவின் தேவன் எங்கே? எலியாவை கொண்டு மரித்தவரை உயிர்ப்பித்த தேவன் நிச்சயமாகவே என்னை கொண்டும் மரித்தோரை உயிர்ப்பிப்பார் என்ற விசுவாசத்தோடு எலிசா செயல்பட்டு மரித்து போன சூனேமியாளின் மகனை உயிரோடு எழுப்பிக் கொடுத்தார். இந்த சம்பவம் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது. பைபிளின் புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து 3 பேரை உயிரோடு எழுப்பினார். 1 மரித்து போன எவிருவின் மகள், 2 நாயினூர் விதவையின் மகன், 3 மரித்து 4 நாட்கள் ஆகிவிட்ட லாசரு. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினதை பின்பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் ஐத்திகு என்ற வாலிபனை உயிரோடு எழுப்பினார். அப்போஸ்தலனாகிய பேதுரு தொற்கால் என்ற ஒரு வயதான பெண்ணை உயிரோடு எழுப்பினார். சரீர பிரகாரமாக மரித்தவர்களை மட்டுமல்ல, ஆத்துமாவிலே மரித்தவர்களையும் கர்த்தர் உயிர்ப்பிக்க வல்லவர். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார் என்று எபேசியர் 2:1 படிக்கிறோம் அல்லவா? பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தால் கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். பாதாளத்திற்கு செல்கிற மக்களுக்கு விடுதலை தந்து இரத்தத்தினாலே கழுவி உயிர்ப்பித்து விடுகிறார். அவர்கள் நித்திய ஜீவனுக்குள் கடந்து வருகிறார்கள். பழைய ஏற்பாட்டின் எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் எத்தனையோ சவால் நிறைந்த ஒரு அதிகாரம். படித்து பாருங்கள். உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே எசேக்கியேல் தீர்க்கதரிசி நின்று தீர்க்க தரிசனம் உரைத்த போது ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசைவு உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து கால் ஒன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள் என்று எசேக்கியேல் 37:10 படிக்கிறோம். எலியாவின் தேவன் எங்கே என்று சவால் விட்டு அற்புதங்களை செய்யும் ஊழியத்திற்குள் செல்லுங்கள். இதோ உங்கள் குரலை கேட்டு உயிரடைய ஆயிரமான உலர்ந்த எலும்புகள் ஆயத்தமாய் இருக்கின்றன. குறிப்பாக
இந்த நிகழ்ச்சியை ஏதாவது ஊழியக்காரர்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் தைரியமாக அப்போஸ்தலனாகிய பேதுரு செய்தது போல, அப்போஸ்தலனாகிய பவுல் செய்தது போல, இயேசு கிறிஸ்து செய்தது போல, எலியா தீர்க்கதரிசி செய்தது போல, எலிசா செய்தது போல நீங்களும் மரித்தோரை உயிர்ப்பிக்க முடியும். சர்வசாதாரணமாக உங்களை நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம். உங்கள் மேல் பரிசுத்த ஆவியானவருடைய வரம் இருக்கிறது. நிச்சயமாக பிறருக்கு நீங்கள் உயிர் கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். எலியாவின் தேவன் எங்கே என்று கேட்டு அற்புதங்களை செய்யும் ஊழியத்திற்குள் செல்லுங்கள். அற்புதங்களை உங்கள் ஊழியத்திலே நிகழ்த்தி பாருங்கள். தேவ ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார் என்று நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு செய்து பாருங்கள். ஒரு அற்புதம் செய்யும் போது அந்த பிராந்தியத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்புவார்கள், கிறிஸ்துவ அண்டே இழுக்கப்படுவார்கள் என்பதிலே உறுதியாயிருங்கள். நான்காவதாக, அக்கினியால் உத்தரவு அருளுகிறவர் எலியாவின் தேவன். நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன், அப்பொழுது அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றார். 1 ராஜாக்கள் 18:24 படிக்கிறோம். எலியாவின் தேவன் யார்? அவர் அக்கினியால் உத்தரவு அருளுகிறவர். கர்மேல் பர்வதத்தின் மேல் தனியாக எலியா நின்று கொண்டிருந்தார். மறுபக்கத்தில் பாகால் தீர்க்கதரிசிகளும் ஆகாப் ராஜாவும் மற்றும் இஸ்ரவேல் ஜனங்களும் இருந்தார்கள். என்றாலும் எலியா பயப்படவில்லை. அன்பானவர்களே, உங்கள் குடும்பத்திலே நீங்கள் தனியாய் நின்று கொண்டிருக்கலாம், என்றாலும் பயப்படாதிருங்கள். நீங்கள் ராஜாதி ராஜாவினுடைய நாமத்திலே நிற்கிறீர்கள். எலியாவின் தேவன் எங்கே என்று சவால் விட்டு கேளுங்கள். கர்த்தர் பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக அன்றைக்கு எழுப்பினது போல இன்றைக்கும் விக்கிரக ஆவிகளுக்கு விரோதமாய் எழுந்தருளுவார். அவரே ஜீவனுள்ள தேவன். அந்தி பலி செலுத்துகிற நேரம் வரைக்கும் பாகாலுக்கும் அவன் தீர்க்கதரிசிகளுக்கும் நேரம் கொடுக்கப்பட்டது. அதுபோலவே கர்த்தர் நம்முடைய தேசத்தில் உள்ள பாகால்களுக்கும் என்றென்றும் நேரம் கொடுத்து கொண்டு இருக்க போவதில்லை. அந்தி பலி செலுத்துகிற பின்மாரியின் நேரம் வந்துவிட்டது. அக்கினி அபிஷேகம் ஊற்றப்படுகிற நேரம் வந்துவிட்டது. இது எலியாக்களின் நேரம். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று லூக்கா 12:49 என்று கர்த்தர் சொன்ன வேளை வந்துவிட்டது. இஸ்ரவேல் தேசத்திலே காலை பலி, அந்தி பலி என்று சொல்லுவார்கள். காலை பலி காலை 9 மணிக்கு செலுத்துவார்கள். அந்தி பலி மாலை 3 மணிக்கு செலுத்துவார்கள். இயேசு கிறிஸ்து காலை 9 மணிக்கு சிலுவையிலே அறையப்பட்டார். மாலை 3 மணிக்கு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி ஜீவனை கொடுத்தார். அதுதான் மரணத்தின் அதிபதியான பிசாசை அழிக்கிற ஒரு நேரம். மரண பயத்திலே சிக்குண்ட யாவரையும் விடுவிக்கிற நேரம். காலங்கள் கடந்து போய் உலகத்தின் முடிவிலே வந்திருக்கிறோம். அருமையானவர்களே, எலியாவின் தேவன் மாம்சமான யாவர் மேலும் அபிஷேகத்தை ஊற்றி கொண்டிருக்கிறார். அவர் மாபெரும் எழுப்புதலுக்காக வைராக்கியமாக நின்று கொண்டிருக்கிறார். சீயோனின் நிமித்தம் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியை போலவும் வெளிப்படு மட்டும் அமராமலும் இருப்பேன் என்று சொல்லுகிறார். ஏசாயா 62:1 அக்கினி இறங்கும்படி எலியா செய்தது என்ன? உடைந்து நொறுங்கி கிடந்த பலிபிடத்தை செப்பனிட்டார். ஆண்டவரை நோக்கி பார்த்து ஒரு சிறு ஜெபம் தான் செய்தார். அந்த ஜெபத்தை செய்வதற்கு 1 நிமிடம் கூட ஆகியிருக்காது. அதற்குள் கர்த்தர் தம்முடைய அக்கினியை அனுப்பினார். அக்கினி பலிபிடத்தின் மேல் இறங்கினது, பலியின் மேல் இறங்கினது, கால்வாயின் மேல் இறங்கினது. அங்கே சுற்றிலும் இருந்த தண்ணீரை நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் முகம் குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கையிட்டார்கள் என்று நாம் படிக்க முடிகிறது. அன்பானவர்களே, இன்றைக்கு உங்கள் மத்தியிலே என் மத்தியிலே அக்கினி விழுவானால் நீங்கள் வாழுகிற தேசத்திலே அல்லது இந்திய தேசத்திலே உள்ள 110 கோடி மக்களுடைய முழங்கால்களும் முடங்கும். நாவுகள் யாவும் அவரை கர்த்தர் என்று அறிக்கை செய்யும். அன்றைக்கு எலியாவின் நாட்களிலே எழுத்தின்படியான அக்கினி இறங்கினது. ஆனால் நம்முடைய நாட்களிலே பரிசுத்த ஆவியாகிய அக்கினி இறங்கி வரப்போகிறது. பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் உங்கள் அருகிலேயே இருக்கிறார் என்று மத்தேயு 3:11 எழுதியிருக்கிறது அல்லவா? திடன் கொள்ளுங்கள் அருமையானவர்களே. அக்கினியாவனவர் அக்கினினாலும் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் நம் பக்கத்திலே இருக்கிறார். அவர் அனுப்புகிற அக்கினி பாவங்களையும் அக்கிரமங்களையும் சுட்டரிக்கிற அக்கினி என்று ஏசாயா 4:3 படிக்கிறோம். தேவனுடைய ஜனங்களை பொன்னை போல புடமிட்டு பரிசுத்தமாக்குகிற அக்கினி. நீங்களும் அந்த அக்கினிக்காக ஜெபிப்பீர்களா? இயேசு கிறிஸ்துவானவர் ஊழியம் செய்த போது மேல் வீட்டறையிலே காத்திருந்து
ஜெபித்த சீஷர்கள் மேல் அக்கினிமயமான நாவுகள் வந்து அமரும்படி செய்தவர் உங்கள் மேலும் அந்த அக்கினியை அமர பண்ணுவார். இந்த அக்கினியே உங்களை ஜெயம் கொண்ட பரிசுத்தவான்களாய் நிலைநிறுத்தும். அந்த அக்கினியே சத்துருடைய சகல வல்லமையை முறியடித்து உங்களுக்கு ஜெயத்தை தந்தருளும். நம்புகிறீர்களா? கிறிஸ்துவிலே விசுவாசம் வைக்கிறீர்களா? பரிசுத்த ஆவியானவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? விசுவாசிகள் அருமையானவர்களே, இந்த அக்கினி உங்களுடைய உள்ளத்தில் பற்றி எறியும்போது எந்த பாவ சோதனைகளும் உங்களை மேற்கொள்ள முடியாது. எந்த மந்திரவாதிகளும் மந்திரங்களும் உங்களை நெருங்க முடியாது. எந்த விதமான தீய சக்திகளும் உங்களுக்கு சவால் விட முடியாது. அவர் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலையாக்குவேன் என்று வாக்களித்திருக்கிறாரே. எங்கே இருக்கிறது? பரிசுத்த வேதாகமத்திலே எபிரேயர் 1:7 கொடுக்கப்பட்டிருக்கிறது. எலியாவின் தேவன் எங்கே என்று கேட்டு சவால் நிறைந்த ஊழியத்தில் வெற்றியோடு முன்னேறி செல்லுங்கள். அவர் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலையாக்குவேன் என்று வாக்களித்தவர் உண்மையுள்ளவர், வாக்கை நிறைவேற்றுவார். நீங்கள் வெற்றி பெற்றவர்கள், ஜெயம் பெற்றவர்கள். நீங்கள் எலியாவின் தேவன் எங்கே என்று எலிசா கேட்டு, அவர் எப்படிப்பட்டவர்? அவர் ஜெபத்தை கேட்கிறவர், அவர் அற்புதமாய் போஷிக்கிறவர், அவர் மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவர், அவர் அக்கினியால் உங்களுக்கு உத்தரவு அருளுகிறவர். ஆமேன். அக்கினியால் எங்களுக்கு உதவி செய்கிறவரே, சவால் நிறைந்த வாழ்க்கையிலே, குறிப்பாக ஊழிய பாதையில் இருக்கும் போது உம்முடைய அக்கினியிலே எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்ப வேண்டுமா செபிக்கிறோம். நீர் வாக்களித்திருக்கிறதே அப்படியே நிறைவேற்றி தர வேண்டுமா செபிக்கிறோம். எங்களை எந்த மந்திரவாதங்களும் எந்த சோதனைகளும் எங்களை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் நீர் எங்களோடு இருக்கிறீர். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் பக்கத்திலே இருக்கிறீர், எங்களோடு இருக்கிறீர், உதவி செய்கிறீர், காத்துக்கொள்கிறீர். அக்கினியால் மற்றவர்களுக்கு உத்தரவு கொடுக்கிறவர், மரித்தோரை உயிர்ப்பிப்பவர், அற்புதமாய் போஷிக்கிறவர், காத்துக்கொள்ளும். இயேசு இரட்சகர் மூலமே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.